கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற இடங்களில் பாதுகாப்பு தந்த அதே தமிழ்நாடு காவல்துறை தான் கரூரிலும் இருந்தது. மற்ற மாவட்டங்களில் பரப்புரை செய்கிற போது தமிழ்நாடு அரசு என்பது அவருக்கு ஒத்துழைத்தது என்றால், இங்கே ஒத்துழைக்க மறுத்தது யார்? இது மிக மிக ஆபத்தான ஒரு அரசியல். அவருக்கே இது நல்லதல்ல. இது அவர் சுயமாக சிந்தித்து சொன்னதாக நான் பார்க்கல. அவர் கூட சுற்றி இருக்கிறவங்க அவரை உசுப்பேற்றி அவருக்கு இந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுத்து இப்படி பேசுங்கன்னு அவருக்கு ஒத்திகை செய்து பேச வைக்கிறார்கள். அவர் என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை வரையறுக்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாகும். விஜயை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சங் பரிவார அமைப்புகளோடு நீண்ட தொடர்பு உள்ளவர்கள், அந்த பாசறையில் வளர்ந்தவர்கள். பாஜக, ஆர்எஸ்எஸ் போன்ற சக்திகள் அவரை சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்குற இன்புட்ஸ் தான் அவர் பேசுகிறது. சம்பவத்துக்கு பிறகு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கார். ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு காணொலி அது. ஒரு தான் கட்சி நடத்தின ஒரு சம்பவத்தில் தன்னுடைய கட்சியினுடைய ஊழியர்கள், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு குறைஞ்சபட்சம் அதுக்கு நாங்கள் இதுக்கு பொறுப்பு என்று ஏற்றுக்கொள்வதோ, அல்லது இந்த சம்பவத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கிறோம், ஏதோ ஒரு விபத்து நடந்து போச்சு, தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்கு நாங்கள் பொறுப்பாக இருக்கிறோம், எங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோங்கிறது குறைஞ்சபட்ச அந்த மனித நேயமோ குறைஞ்சபட்ச அந்த நேர்மையோ இல்லாமல் தான் அவருடைய காணொலி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ஏன் அந்த சம்பவம் நடந்தது? பல பேரும் சொல்கிறாங்க 7 மணி நேரம் ஒரு தாமதமாக வந்தது தான் முக்கியமான காரணம். அதுக்கு அவர் விளக்கம் சொல்லலை. காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் அங்கே மக்களை நிறுத்தி வச்சுருக்காங்க. குடிக்க தண்ணி கிடையாது, உணவுக்கு ஏற்பாடு கிடையாது, கழிப்பிட வசதி கிடையாது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒருத்தர் நின்றுக்கிட்டே இருந்தாக்கா அவங்க மயக்கமடைய நிலைக்கு வராமல் இருக்குது, என்ன பண்ண முடியும்? அப்போ ஏன் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுற நீங்களும் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும், ஏன் ஏற்பாடு பண்ணாமல் விட்டீங்க? ஆகவே மொத்த சம்பவத்துக்கும் இந்த மரணங்களுக்கும் அவங்களே காரணமாக இருந்துட்டு அதுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பேற்றுக்காமல், கொஞ்சம் கூட வருத்தம் தெரிவிக்காமல், இது ஏதோ சதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு மோசமான ஒரு செயல். இது ஒரு அரசியல் நாகரிகமே இல்லாத செயலாக தான் நான் பார்க்குறேன். மொத்தம் 19 நிமிஷத்தில் 16வது நிமிஷம் தான் என்னை பற்றின பேச்சு திரும்ப வருது. இந்த சம்பவங்கள் நடக்கிறதெல்லாம் முதல்ல 5 நிமிஷத்துலேயே வண்டிக்கு போய் 5வது நிமிடத்துலேயே நடந்துருது. இப்போ எந்த நேரங்களில் எது நடந்துச்சு என்னங்கிறதே தெரியாமல் ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு யார் மீதாவது செய்யக்கூடிய தவறுகளை ஒத்துக்கொள்ளாமல் அல்லது செய்யக்கூடிய தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்காமல் இந்த தவறுகளுக்கு அரசின் மீது, தமிழ்நாடு அரசின் மீது இந்த தவறுகளை திருப்பி விட வேண்டும் என்ற நோக்கத்தில் இதுபோன்று சமூக வலைத்தளங்களில் ஒரு சாரார் பரப்பி வருகிறார்கள். வணக்கம், இது கேள்விக்களம். கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 அப்பாவி மக்கள் இறந்து 2 நாட்கள் கழித்து விஜய் வெளியிட்ட ஒரு காணொலி என்பது, அந்த வீடியோ பெரிய சர்ச்சையையும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தது. இந்த பின்னணியில் அரசியல், அதை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல்கள் பேச தொடங்கி இருக்கிறார்கள் கட்சியினர், பல்வேறு கட்சியினர். பாஜக தரப்பிலும் சரி, தாவேகா தரப்பிலையும் சரி, இங்கே எதிரணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இவர்கள் தரப்பிலையும் அந்த அரசியல் பேச்சுக்களும் இப்போ எழத் தொடங்கியிருக்கு. பாஜக திட்டத்தை அமல்படுத்துகிறார்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்கார். ஸோ இது இப்போ நம்ம விவாதிக்க இருப்பது, விஜய் அரசியலின் பின்னணியில் சங் பரிவார் அமைப்புகள் இருக்கிறதா? இதற்காக நம்மோடு இணைகிறார்கள் பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி, திமுகவிலிருந்து தமிழ்கா அமுதரசன், அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன், எழுத்தாளர் ஆதவன் தீட்சின்யா மற்றும் விமர்சகர் எம் குமார். அனைவருக்கும் வணக்கம். நான் எழுத்தாளர் ஆதவன் தீட்சின்யாட்டிருந்து தான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். அதாவது அவருடைய விஜயுடைய அந்த 4 மினிட் வீடியோ ஒரு பெரிய அளவிற்கு சர்ச்சையை கிளப்பியது. குறைந்தபட்சம் ஒரு ரிக்ரெட், ஒரு ரிமோஸோ, எந்த ஒரு குற்ற உணர்வோ, இதில் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காமல் என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்றதெல்லாம் விஷயம்லாம் பேசினார். அதுக்கப்புறம் அரசு பழிவாங்க நினைக்கிறது, முதலமைச்சர் என்னை பழிவாங்க நினைக்கிறார்ன்ற குற்றச்சாட்டெல்லாம் வைத்திருந்தார். இதை தாண்டி அவர் இரங்கல் தாண்டி வேறொன்றும் அந்த காணொலியில் பார்க்க முடியவில்லை. அதனால் ஒரு அரசியல் ரீதியாக அதை முன்னெடுக்க போகிறாரா? ஏன்னா அவரே அதில் சொல்லியிருந்தார், நாங்கள் வலிமையாக அரசியலை முன்னெடுக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார்.
இதன் தொடர்ச்சியாக திருமாவளவன் அவர்கள் வந்து இதன் பின்னணியில் மொத்தமாக இருப்பது வந்து பாஜகவுடைய குழு என்டிஏ குழு வந்ததும் சரி, அவர்கள் உதிர்த்த கருத்துக்களும் சரி, எதிர்க்கட்சியான அதிமுக விதித்த கருத்துக்களும் சரி, இந்த பின்னணியெல்லாம் வைத்து இது பின்புலத்தில் ஆர்எஸ்எஸ் இருந்து இயக்குகிறது விஜய் அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும், கடுமையான விமர்சனத்தையும் அவர் வச்சிருந்தார். நேரடியாகவே குற்றச்சாட்டாகவே வச்சார். உண்மையிலேயே வந்து இது அரசியல், இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறார்களா சில எதிர்க்கட்சிகள்? இல்லை வந்து அரசியல் இதுக்கான இந்த 41 பேர் இறந்த துயரத்தை வந்து ஒரு அரசியல் வாய்ப்பாக ஒரு பலவீனமான அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்க முயற்சிக்கிறதுன்னு திருமாவளவன் வைக்கக்கூடிய விமர்சனம் எப்படி புரிஞ்சுக்கொள்வது? முதல்ல அந்த காணொளியில் விஜய் பேசுனதில் ரொம்ப அவருடைய முகபாவம் ஏதோ ரொம்ப குற்ற உணர்ச்சியில் இருக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு ஒரு ரொம்ப தனிந்த ஒரு குரலில் பேசின அவ்வளவுமே விஷமத்தனமான கருத்துக்கள். அதில் அவர் ஒரு சொல்லக்கூடிய விஷயத்தில், எங்களுக்கு தரப்பட்ட இடத்தில் நாங்கள் பேசியதை தவிர வேறு எந்த பாவத்தையும் செய்யவில்லை என்றார். அது தரப்பட்ட இடமா, இவங்க கேட்ட இடமா? இவங்க கேட்ட இடத்தில் ஒன்றை அரசு கொடுத்திருக்கிறது, அந்த இடத்தில் போய் பேசியிருக்கிறார். பிரச்சனை அந்த இடத்தில் அல்ல, இவர் 7 மணி நேரம் தாமதமாக வந்தது தான் இவ்வளவு பெரிய ஒரு அழிவுக்கும் காரணமாக இருந்திருக்கிறது என்பதை பற்றிய எந்த ஒரு பரிசீலனையும், அதை பற்றி அவருக்கு ஒரு சுய மதிப்பீடும் அவருடைய உரையிலே காணப்படவில்லை. தவிர இதற்கு பின்னால் ஒரு சதி கோட்பாடு இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை தன்னுடைய உரையிலே அவர் நிறுவ முயற்சிக்கிறார். அழிவு நடந்த உடனேயே அங்கிருந்து தப்பித்து அவர் வெளியேறிய போது பலரும் நினைத்தார்கள், இந்த பதட்டத்தில் தான் அந்த இடத்தில் இருந்தால் ஏதேனும் கூடுதலாக அசம்பாவிதங்கள் நிகழுமோ என்கிற பதட்டத்திலும், உடனடியாக ஒரு முடிவெடுக்க முடியாத தடுமாற்றத்திலும் அவர் அந்த இடத்திலிருந்து நழுவி போய்விட்டார் என்று சிலர் அதை நியாயப்படுத்தினார்கள். ஆனால் அவர் திட்டமிட்டுத்தான் வெளியேறியிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய கண் முன்னாடி தான் அத்தனை அழிவுகளும் நடந்திருக்கின்றன. அவரே ஆம்புலன்ஸை பற்றி பேசியிருக்கிறார், வழிவிட சொல்லி கேட்டிருக்கிறார், தண்ணி பாட்டில் கொடுத்திருக்கிறார். ஆகவே அங்கு ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது. தெரிந்த பிறகு அந்த இடத்தில் ஒரு தலைவனுக்குரிய மாண்புகளோடு நின்று அந்த சூழலை எதிர்கொள்வதற்கு பதிலாக அங்கிருந்து நழுவி ஓடிவிட்டு தன்னுடைய ஒரு சிறுபிள்ளைத்தனமான, கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, விளையாட்டு பிள்ளைங்க வெல்லாமல் ஊடு வந்து சேராதுன்னு, அந்த மாதிரி அவரே வந்து லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஒரு வீடியோ கேம் விளையாடுற ஒரு சிறுபிள்ளைத்தனமான செயல்களின் மூலமாக கூட்டத்தை வந்து வண்டிக்கு முன்னாடி திரட்டி அந்த இடத்துல பெரிய நெரிசலை உருவாக்கி, அவருடைய சேட்டைகளின் காரணமாகத்தான் அவ்வளோ பெரிய நெரிசல் அந்த இடத்துல உருவாகி இருக்கிறது. தள்ளுமுள்ளு உருவாகித்தான் இத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள். 41 பேருடைய சாவை அவர்தான் வரவழைத்திருக்கிறார். இதை பற்றி எந்த விதமான ஒரு அவருடைய ஒப்புதலும் அல்லது அதை பற்றிய குற்ற உணர்ச்சியும் ஒரு மன்னிப்பு கோருவதும் எதுவுமே இல்லாமல் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டு 2 நாட்கள் வாயே திறக்காமல் அமைதியாக இருந்துவிட்டு என்டிஏனுடைய எம்பிக்கள் குழு அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வருகிறது என்று தெரிந்த பிறகு, அண்ணாமலை வாய் திறந்த பிறகு, ஆம்புலன்ஸ் அலர்ஜியார் எடப்பாடி வாய் திறந்த பிறகு, ஜிகே வாசன் பேசிய பிறகு, அன்புமணி பேசிய பிறகு, அது முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய கொள்கை எதிரிகள் என்று சொன்ன பாஜகவினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ கட்சிகள் அவர்களெல்லாம் வாய் திறந்த பிறகு தனக்கு ஒரு அரசியல் ஆதரவு கிடைக்கிறது, தன்னுடைய கொலை குற்றத்தை பின்னுக்கு தள்ளுவதற்கும் அதை நியாயப்படுத்துவதற்கும் ஒரு கும்பல் தயாராகிவிட்டது, ஆகவே நாம் துணிந்து வெளியே வரலாம் என்று சோகத்திலேயே அப்படியே அன்னந்தண்ணி ஆகாரம் இல்லாமல் இருந்தவரை போன்று அவர் பசப்பினாலும் நல்ல திருத்தமாக தலைவாரி நல்லா ட்ரிம் பண்ணி நல்லா ஃபுல் மேக்கப்போட ஒரு ஸ்டுடியோவில் வந்து ஒரு காட்சியில் நடித்து விட்டு போவதை போல அவர் பேசிவிட்டு போயிருக்கிறார். அதில் பேசுனதில் கடைசியாக பேசுகிற போது, சிஎம் சார் ஏதாவது உங்களுக்கு பழி வாங்கணும்னு நினச்சா, இவர் யாருங்க சிஎம் பழி வாங்குற அளவுக்கு இவர் யார்? இவர் எடுத்தெடுப்பிலேயே தன்னை சிஎம்முக்கு இணையானவராக நினைத்து கொண்டு அவரை வம்புக்கு இழுத்துக்கிட்டு இருக்காரு. சிஎம் அங்கிள்னு கூப்பிட்றது, சிஎம் சார்னு கூப்பிட்றது. ஏதாவது பழி வாங்கணும்னா நீங்கள் என்ன பழி வாங்க, என்னுடைய தொண்டர்களை விட்டுங்க. தொண்டர்களை யார் பழி வாங்க? விஜய் தான் பழி வாங்க. இல்லை நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம், அதிமுக, பாஜக, என்டிஏ குழு, இவர்கள் ஜிகே வாசன், இவர்கள் எல்லோரும் வந்து களத்துக்கு வந்து அவருக்கு ஆதரவு குரல் நல்கினதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து வெளியில் வந்து ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்ற நிலைக்கு அந்த விஷயத்த சொல்கிறீங்க. அப்போ இது என்ன, ஏற்கனவே ஒரு அணிசேரலுக்கு ஒரு அணிதிரட்டலுக்கு தயாராகிட்டாரா? அவர்களோட போவதற்கான ஒரு
ஒரு தயாரிப்பு தானா இது? ஆமாம், நிச்சயமாக ஒரு பெரிய கொலை குற்றத்தில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். அவர்தான் இதிலே முதன்மை குற்றவாளி. 41 உயிர்கள் வந்து கொல்லப்பட்டதற்கு அவர்தான் முதன்மை குற்றவாளி. அப்போ ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பட ரிலீஸ் அப்போ நடந்த ஒரு சாவுக்கு பொறுப்பேற்க அந்த ஒரு நடிகர் வந்து கைது செய்யப்பட்டதைப் போல நிச்சயமாக இந்த 41 பேர் கொல்லப்பட்டதில் விஜய் தான் முதன்மை குற்றவாளி. அவர் குறிப்பிட்ட நேரத்தில் வந்திருந்தால், அதே போல் வந்த நேரத்தில் கூட அந்த லைட்டை வந்து அணைச்சி விளையாடாமல் இருந்திருந்தார்னா கூட்டம் அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு தான் வந்திருக்கிறது. அவர் உதிர்க்கக்கூடிய பெரிய கருத்து முத்துக்களை எல்லாம் அள்ளி கொண்டு போய் காலகாலத்துக்கு வைத்துக்கொண்டு அதை ஒரு அறிகுறியாக வைத்துக்கொண்டு வாழ்ந்து விடலாம் என்றெல்லாம் யாரும் வரவில்லை. அது திரையிலே பார்த்த முகத்தை நேரிலே பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. நம்ம ஊருக்கு வராரு, பக்கத்து ஊருக்கு வராரு, போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்கிற ஒரு மனநிலையிலிருந்து தான், ஒரு ரசிக மனோபாவத்திலிருந்து வந்தவர்கள் தான் அவர்கள். அவர்களை இவர் தான் முதன்மை குற்றவாளி. அப்போ அந்த முதன்மை குற்றத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்கு யாரெல்லாம் அவருக்கு உதவியாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறாரு. அதை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கிறார்கள். பார்த்துட்டு தான் அவர் தைரியம் பெற்று வெளியே பேசத் தொடங்குகிறார். இதில் ஒரு சதி கோட்பாடு இருக்கிறது என்கிற அந்த தியரியை இந்திய அரசியலில் யார் புகுத்தியிருக்கிறார்கள் என்ற நீங்கள் கவனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஐஏ போராட்டம் இருக்குல்ல, குடியுரிமை திருத்தச் சட்டத்துக்கு எதிராக போராடிய மக்கள், அந்த மக்களை பார்த்து சுட்டுத்தள்ளுங்கள், தேச துரோகிகளை சுட்டுத்தள்ளுங்கள் சொன்ன அவர் இங்கே பெரிய கரூர் மக்களுக்கு நியாயம் கேட்கறதுக்கு அவர் வராரு பிஜேபியிலிருந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பிஜேபியோட லட்சணம் என்னங்கிறத அவங்க பிரக்யாவுடைய இப்போ ஒரு பேட்டி பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்துக்கள் வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் உங்கள் வீட்டுக்குள் வந்தால் கொன்றொழிப்பதற்கு ஆயுதங்களை வீட்டில் வைத்திருப்பவங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் இங்கே வராங்க. ஹேமா மாலினிலிருந்து இவங்கெல்லாம் வராங்க. முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நான் திருப்பி உங்களோட செய்வார்கள் என்று சொல்லுது. வரேன், நான் திருப்பி வரேன். திரு குமார், அதாவது சதி கோட்பாடு இல்ல வரேன், நான் திருப்பி வரேன் உங்ககிட்ட. சதி கோட்பாடுங்கிற ஒரு இல்ல இது முதற்கட்டத்தில் சொன்னா உங்களுக்கு விவாதத்துக்கு பொருத்தமா இருக்கும். சொல்லுங்க, சரி முடிச்சிருங்க, சுருக்கமா முடிச்சிருங்க. இந்த சதி கோட்பாடு என்பது நீங்க குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடியவர்கள் மீது இவர்கள் போய் அவர்களை சுட்டு கொன்றுவிட்டு வன்முறையை தூண்டிவிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் மீதே சதி கோட்பாட்டை நிறுவினார்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் மீதும் மாணவிகள் மீதும் தாக்குதலை நடத்திவிட்டு அங்கே டூல் கிட் வைத்துக்கொண்டு அரசுக்கு எதிராக இவர்கள் போராட்ட தேசத்தை சீர்குலைப்பதற்காக திடத்தன்மையை சீர்குலைப்பதற்காக இவர்கள் சதி செய்கிறார்கள், டூல் கிட் வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு பிரச்சாரத்தை கிளப்பிவிட்டார்கள். பீமா கோரேகானில் அங்கு போய் அந்த பீமா கோரேகானில் வணக்கம் செய்வதற்காக சென்ற மக்கள் மீது தாக்குதலை நடத்திவிட்டு அதற்கு பின்னால் பெரிய சதி கோட்பாடு இருப்பதாக சொல்லி 16 பேர், ஆனந்த் டெல்டும்டே, ஸ்டேன்சாமி உள்ளிட்ட 16 பேர் மீது BK16 அந்த வழக்கில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் பல பேர் பிணை கிடைக்காம சிறையிலேயே இருக்காங்க. அது பிணை கிடைக்காம இருந்தாங்க. ஸ்டேன்சாமி அதில் செத்தாரு. இது போன்ற ஒரு சதி கோட்பாடு தான் இப்போது விஜய் வழியாக பரப்புகிறார்கள். அண்ணாமலை அதை எழுப்புகிறார். நயினார் நாகேந்திரன் இன்றைக்கு 12 கேள்விகள் வழியாக எழுப்புகிறார். இதெல்லாமே இந்த சதி கோட்பாடு என்கிற ஒரு கருத்தாக்கமே RSS பிஜேபியின் வழியாகத்தான் இந்திய பொதுவெளிக்குள் பரவி கொண்டிருக்கிறது. அது இப்போது தமிழ்நாட்டில் விஜய் வழியாக நடைமுறைக்கு வருகிறது. நன்றி நன்றி. திரு குமார், அதாவது ஒரு சதி கோட்பாடை உருவாக்குறாங்க. இது ஒரு RSS டூல் கிட். இது விஜய் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவது, அவர்கள் கூட்டணி பலவீனத்தை சமாளிப்பதற்காக விஜய் எப்படியாவது உள்ளே இழுத்து விட வேண்டும்ன்றதுக்காக நடக்கக்கூடியதுன்ற ஒரு விமர்சனமும் இருக்குது. திருமாவளவன் போன்றவர்களால் நேரடியாகவே RSSனுடைய அட்வைஸில் தான் அவர் செயல்படுறாரு திரு விஜய். அவரை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே சங் பரிவார் அமைப்பை சேர்ந்தவர்கள் வெளிப்படையாகவே குற்றச்சாட்டு வைக்கிறார். இது என்ன இது ஒரு வாய்ப்பா பிஜேபி கருதுதா? இதுக்கு பின்னாடி இது உண்மையிலேயே சதி என்பது என்னது? இதை இங்கே வைத்து அரசியல் எப்படி செய்யணும்னு நினைக்கிற பாஜகவோட சதிதானா? அப்படித்தான் எல்லோருமே விமர்சனம் வைக்கிறாங்களே. திருமாவளவன் முதற்கொண்டு திரு ஆதவ் தீட்சினியா எல்லோருமே அதை தான் சொல்றாங்க. தமிழ்நாட்டு அரசியலில் குத்துமதிப்பாக ஒரு கற்பனையான ஒரு கோட்டையை கட்டி அதில் மிகப்பெரிய உயரத்தில் பில்டிங்கை கட்டி அதை பெருமையாக பேசுகிறது தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளுக்கு மட்டுமில்லாமல் எழுத்தாளர்களுக்கு, மற்ற பத்திரிகையாளர்களுக்கு நிறைய பேருக்கு அந்த பழக்கம் வந்திருக்கிறது. அதற்காக நான் ரொம்ப வருந்துகிறேன். விஜயும் பாஜகவும் தினம் பேசும்போது இல்லை நான் விஷயத்துக்கு தான் வரேன். இப்போ நான் விஷயத்துக்கு தான் வரேன்.
அதாவது இப்போ விவாதம் வந்து விஜய் கரூரில் நடந்த சம்பவத்தை பற்றின விவாதம். அதில் எல்லா கட்சிக்காரர்களும் விஜய்க்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் எல்லாரும் அவர்களுடைய கருத்துக்களை ஒப்பீனியன்களை பேசியிருக்கிறார்கள். அப்படி ஒரு கட்சி பாஜகவும், அதுலேயும் பாஜகவும் சம்மந்தப்பட்ட கட்சி. அதற்காக ஒரு பெரிய பில்டப் பண்ணி கட்டி அதை அந்த வாதத்தில் இருக்கிற என்ன காரணம் அதை ஆய்வு பண்ணுறதை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கற்பனையை பண்ணி பேசுகிறாங்க இல்லையா, அதுக்காக தான் நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், ஒரு அரசியல் கட்சி அதற்கு அவர் வந்து திரு விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சியை துவங்கியிருக்கிறார். அவர் திட்டமிடலில் 1000 குறைகள் இருக்கிறது. நான் ரெகுலராக எல்லா தொலைக்காட்சியிலும் பதிவிருக்கிறேன். அவர் திட்டமிடலில் நிறைய குறை இருக்கிறது. 8:45 மணிக்கு வாரன்னு சொல்லிவிட்டு அறிவித்து விட்டு பிறகு கடைசியில் ரொம்ப லேட்டாக 6-7 மணி நேரம் லேட்டாக போகிறதுங்கிறது அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஆனாலும் இப்போதைக்கு அது ஒரு கல்ச்சரே கிடையாது. அது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியே பண்ணக்கூடாது என்பது என்னுடைய அடிப்படை கருத்து. நான் விஜய் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது இதுதான். ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இப்படி வந்தால் தான் மக்கள் கூடுவாங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம் லேட்டாக இருந்தால் எல்லோரும் வருவாங்க கூடுவாங்கங்கிற ஒரு கான்செப்டே தப்பு. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அது முதல் தவறு. அதை நான் அட்மிட் பண்ணுறேன். ஆனால் அடுத்தபடியாக மற்ற அங்கே நடந்த சம்பவங்களை ஒவ்வொருத்தரும் அங்கேருந்து வரக்கூடிய காணொலிகள் நம்ம யாரும் நான்லாம் அங்கே போய் பார்க்கல. பார்த்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா சொன்னால் நான் அதுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன். ஆனால் அங்கேருந்து வரக்கூடிய பெண்கள் ஆண்கள் தன்னார்வத்தோடு பேசக்கூடிய வீடியோக்களெல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒவ்வொருத்தரும் ஒரு லேடி ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு சகோதரி நேற்று பேசினார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அங்கே வந்து மரத்திலே கட்டப்பட்டிருந்த ஃபோக்கஸ் லேம்பு கலந்து விழுந்தது, இருட்டானது, அந்த பகுதி இருட்டானது, ஜென்ரேட்டர் மேலே விழுந்தது, அதில் 12 பேர் ஸ்பாட் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பின்னால் அதை பயந்து அதை தொடர்ந்து பெரிய கூட்டத்தை நெரிச்சு தள்ளி கீழே விழுந்து மேலே ஏறி மிதிச்சு இப்படி தான் அது நடந்திருக்கிறது அப்படி என்று சொல்லுகிறார்கள். அப்போ அப்படி சொல்லும் பொழுது இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, சம்பந்தம் இல்லாத நபர்கள் வந்து பிளேடால் கிழிச்சு விட்டாங்க எப்படியெல்லாம் சொல்கிறாங்க. எது உண்மை என்பது விசாரணை கமிஷன் அறிக்கைக்கு பிறகு தான் தெரியும். அதற்கு முன்னாலேயே இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். எது அப்புறம் என்னத்துக்கு சொல்றீங்க? நீங்க பாத்தீங்களா, ஆதாரம் இருக்கா, அந்த பெண் ஆதாரம் காட்டினாங்களா, எதன் அடிப்படையில் இப்ப அந்த தகவலை பதிவு பண்றீங்க? அதுதான் நான் சொல்றேன். அந்த பெண்ணை தான் காரணம் பொறுப்பு இருக்கக்கூடிய எந்த மனுஷனும் இந்த வதந்தியை பரப்ப மாட்டான் குமார் சார். இல்லை, நானும் வீடியோ பார்த்து தான் சொல்கிறேன். அது அங்கே உள்ள அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு பெண்மணி அவர்கள் இந்த ரொம்ப யதார்த்தமாக சொன்னதைத்தான் நான் உங்களிடம் சொல்லுகிறேன். அதே மாதிரி பல பேர் வந்து விஜய பொறுப்பு ஏற்றுக்கணும்னு சொல்லி பேசியிருக்கிறாங்கல்ல. உங்களுக்கு தேவையான பெண்கள் அதாவது அவர் அங்கே வந்து எங்க பவர் கட் ஆச்சு அப்படியே பாருங்க. என்னோட பேனலுக்கு கீழ பாருங்க, விஷுவல் காட்றாங்க. ஜெனரேட்டர் ரூம்க்குள்ள ஆள் போறாங்க, ஒரே ஒரு பல்ப் ஆஃப் ஆகுது. இந்திரகுமார் கொஞ்சம் இருங்க. நீங்க பேசும்போது பேசுங்க. நான் என் கருத்தை நான் முடிச்சிடுறேன். ஆக அதில் இதற்கு இது நடந்து கொண்டிருக்கிற விஷயம். நேற்று அவர் பேசினது, அவர் என்ன குறிப்பிடுகிறார், என்னுடைய தொண்டர்களை யாரையும் கைது பண்ணாதீர்கள், என்ன வேணால் கைது பண்ணுங்க, என்ன வேணால் நான் என் ஆஃபீஸில் இருப்பேன் அல்லது வீட்டில் இருப்பேன், நீங்கள் என்ன வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்கிறது அவர் ஒரு கட்சி தலைவராக அது கூட சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? நம்மளே ஒரு கட்சிக்கு நடத்துகிறோம்னா அப்புறம் தொண்டர்களுடைய நிலைமை என்ன, 2ஆம் கட்ட தலைவர்களுடைய நிலைமை என்ன? ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரை கைது செய்யாமல் இருக்க முடியாது. 41 பேர் இறந்து இத்தனை பேர் இன்னும் பல பேர் ஹாஸ்பிட்டலில் சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க. அப்போ இந்த அரசாங்கம் என்ன செய்தது என்று கேள்வி வரலாற்றில் பெரிய சூடாக ஆகிவிடும் என்பது உண்மை. அந்த உண்மையை அவரை பொறுத்தவரையில் அவர் பேசியாகணும். அந்த கட்சிக்கே அவர் பேசியாகணும், பேசிட்டார். இதுக்கு ஒரு பெரிய பாடம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இதற்காக ஒரு பெரிய அப்படியே வந்து கூட்டணிக்கான அணிதிரட்டல் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? இப்ப இந்த நேரத்துல சார் இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சார். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க சார். 41 பேர் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல கொஞ்சம் கேளுங்க. நான் முடிச்சிடுறேன். இருக்க வேண்டிய இடம் கரூர் இல்ல உங்களுக்கு ஆதரவா தான் நான் சொல்றேன். நீங்க சொன்ன கருத்து ஆதரிச்சு தான் பேசுறேன். அதாவது விஜய் வந்து இருக்க வேண்டிய இடம் அலுவலகமோ வீடோ அல்ல, அவர் இருந்திருக்க வேண்டிய இடம் கரூர்.
அது சரிதான், அதையும் சொல்கிறாரு. நானும் ஒரு எல்லா சராசரி மனுஷன்தான், நான் வந்துட்டேன் நான் அங்கே தான் இருந்திருக்கணும்னு அவர் சொல்கிறார். அவருடைய மனநிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்மளை போன்றவர்கள் சிலர் என்ன ஆனாலும் சரி, இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, நம்மளால் இறந்து விட்டார்கள், நம்மளுக்கு உயிருக்கே போனாலும் பரவாயில்ல, நாம் அந்த இடத்துல நின்று அந்த மக்களோட அந்த துயரத்தில் நம்ம பங்கெடுத்துக்கணும் நாம் நினைக்கலாம். இன்னொரு சிலர் நம்மளை இருந்தால் நமக்கு வந்து இன்னொரு புதுசாக இன்னொரு பிரச்சனை வந்துடும்னு கூட நினைக்கலாம். அதை அவருடைய நினைப்பையும் அவர் சொல்லிவிட்டார். அதனால் நாம் வந்து அதையும் விட்டுட்டு தேர்தல் 8 மாதம் கழித்து நடக்க போகிறது, 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் டைம் இருக்கிறது, அதற்காக அவர் பேசினார் இவர் பேசினார் இப்படிங்கிறது ஒரு 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 ரியாலிட்டியே இல்லாமல் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அது உங்கள் முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன் திரு இந்திரகுமார். அதாவது 8 மாதத்துக்கு அப்புறம் தேர்தல் இருக்குது அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறார். ஆனால் இதற்கிடையிலேயே இது தப்பிக்கிறதுக்கு என்டிஏ வரணுன்ற கருத்துக்கள்லாம் வந்திருக்கு என்டிஏ ஆதரவாளர்கள் மத்தியில் வந்து. ஆனால் நீங்கள் கற்பனையாக இந்த மாதிரி வந்து கட்டுக்கதைகள்லாம் கிளப்பி விடுறாங்க திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள். இன்னும் 8 மாதம் இருக்கும் பொழுது வந்து இதெல்லாம் வந்து பேச வேண்டிய தேவையே இல்லை, கூட்டணிக்கு இன்னும் காலம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து நீங்களா எழுப்பி வேணுகோபால் பேசிட்டதாக காங்கிரஸ் டைம் இருக்குது அப்படின்னா எதற்காக சமூக வலைதளங்களின் மூலமாகவும் சரி நேரலையும் சரி பல பேர் பாஜக காரர்கள் தொடர்ந்து எழுதுவது என்ன அப்படின்னா, விஜய் வந்து என்டிஏவுக்குள்ளே வந்துட்டா போதும், அவரை நம்ம சேஃப்கார்ட் பண்ணிடலாம், அவருக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்ன்ற பேரில் அரசியல் விமர்சகர்ன்ற பேரில் ஆர்எஸ்எஸ்னுடைய அடியாட்கள் பல பேர் சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. எப்போ சாவு நடந்த அன்னைக்கே அந்த வீடியோக்களை வெளியிடுறாங்க. இது நேரடியாக அரசியல் கணக்கு தான். பாஜக தலைவர்கள் யாரும் அந்த மாதிரி வரைக்கும் சொல்ல, பாஜக தலைவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து ஹிண்ட் பண்ணுறாங்க. அவங்க கூட்டணிக்கு வான்னு மட்டும்தான் கூப்பிடலையே தவிர அவங்க வந்து 8 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழுவில் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, எத்தனை தமிழர்கள் இடம்பெற்று இருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை பற்றி ஆய்வு செய்வதற்கு எல்லா கட்சிக்கும் உரிமை உண்டு, ஆய்வு செய்யட்டும். அப்படி ஆய்வு செய்யும் பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்த எத்தனை பேர் அந்த குழுவில் இருக்கிறாங்க, யாருக்குமே தமிழே தெரியாது. டிரான்ஸ்லேட்டர்ன்ற பேரில் அண்ணாமலைன்ற ஒருத்தரை தூக்கி வச்சுக்கிட்டு அவர் கீழே இருக்கிறவங்க சொல்றதை மாற்றி மாற்றி பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஹேமாமாலினி தமிழில் பேசினாங்களே, ஹேமாமாலினி வந்து எப்படிப்பட்டவர்கள், அவர் வந்து மனித மொழியில் பேசுகிறாரான்றதே எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா கும்பமேளான்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அந்த நிகழ்ச்சி நடந்ததற்கு பிறகு பெரிய துயரம், அத்தனை பேர் செத்துருக்குறாங்க. இதுக்கு என்ன மேடம் பதில் என்னன்னு கேட்ட போது அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, சும்மா இதெல்லாம் ஒரு இன்சிடென்ட்டா, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, திஸ் இஸ் நாட் அட் ஆல் அ மேட்டர் அப்படின்ட்டு போனாங்க ஹேமாமாலினி. அந்த அம்மா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு ஐயையோ அம்மம்மா அப்படின்னு கதறி அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க. இது என்ன மாதிரியான நாடகம்? 3 ட்ரைட்ஸ் இந்த இந்துத்துவ சங்கிகளுக்கு 3 ட்ரைட்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஒன்று திக் ஸ்கின்டு இன்சென்சிட்டிவிட்டி, எந்த விதமான உணர்வுமற்ற ஜடம் போன்ற ஒரு மனநிலைக்கு மக்களை தள்ளுவது. இன்னைக்கு 42 பேர் செத்ததுக்கு 42 பேர் சாவு கடுமையாக பேசணுமா என்னன்னு சொல்றது? ஒரே ஒரு பையன் ஆழ்துளை கிணத்துல விழுந்துட்டான் சார். தமிழ்நாடே தீபாவளி கொண்டாடாம உட்காந்து அழுதுச்சு 3 நாள் விடுமுறை. அவ்வளவு பேர் ஏடிஎம்கே பிரிவில் நடந்த சம்பவம் திருச்சி பக்கத்துல, தமிழ்நாடே உட்காந்து அழுதுச்சு. ஏன் அழுதுச்சு? ஏன் அந்த மனநிலைக்கு போச்சு? ஏன்னா ஒருத்தன் செத்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள போன மாதிரி நினைச்சு துடிக்கிற ஊரு இந்த ஊரு. மாப் லிஞ்சிங் பண்ணிட்டு லிஞ்ச் பண்ணது சரின்னு பேசுற ஊர் இது கிடையாது. ஆனா இவர் எப்படிப்பட்ட தொண்டர்களை வளர்த்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா, 42 பேர் செத்ததுக்கு நீ இரங்கல் தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை, என்னோடு துணை நிற்கிறேன்னு நீ வீடியோ போடு. இப்ப பாஜக காரர்கள் வந்து விஜய் வீட்டில் உட்கார்ந்து இருப்பதற்கு 1000 காரணம் சொல்றாங்க. அவர் மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டாமான்னு ஏன் அவங்க வந்து டிஃபெண்ட் பண்றாங்க அப்படின்னா, அடிப்படையில் அவங்களால பதில் சொல்ல முடியாது. மோடி மணிப்பூருக்கு ஏன் போலன்னு கேட்டால் பதில் சொல்ல முடியாது. இந்தியா முழுக்க எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்குது. தேவைப்படும் போது தேர்தல் நடக்கும் போது வேடிக்கை பார்க்க போறீங்க, ஏன் மற்ற நேரத்தில் போக மாட்டீங்கன்னு கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியாம விஜய்க்கு முட்டு கொடுக்குறாங்க. இந்த முட்டு கொடுக்கிறது தான் வந்து உறவு பாலத்தை போடுகின்ற வேலை திட்டம். இந்த உறவு பாலம் அப்படின்றது கொள்கை ரீதியாக மட்டும் இல்லை, செயல் வடிவத்திலையும் ஒன்றா இருக்கு. பிஜேபியினுடைய அடிப்படை இன்னொன்று, ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை இன்னொன்று. 2வது ட்ரைட் வந்து ஹெர்ட் மென்டாலிட்டி, மாப் மென்டாலிட்டி, ஒரு மந்தை மனநிலைக்கு மக்களை வந்து ஊக்குவிப்பது. நீங்கள் அந்த க்ரௌடில் பாருங்க, யாருமே வந்து போலீஸ்காரங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க, அதிகாரிகள் சொல்றதை கேட்க மாட்டாங்க, எந்த விதமான புரோட்டோகாலுக்கும் உட்பட மாட்டாங்க. இவங்க ஏன் இந்த மனநிலைக்கு வந்தாங்க? இந்த மனநிலைக்கு அவங்க வந்ததுக்கான காரணம் என்ன? அடிப்படையில் ரசிகர்களாக இருந்தவர்களை எந்த விதமான அரசியல் பாடமும் கற்பிக்காமல், எந்த விதமான அரசியல் செயல்பாட்டிற்கும்
பயிற்சி கொடுக்காமல் முதல்ல என்ன பண்ணணும், சின்ன சின்ன அளவில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாவட்டத்தில் நடத்துறதுக்கு பயிற்சி கொடுத்துருக்கணும். அப்படி நடத்தலை. கருத்தரங்க நடத்துறதுக்கு பயிற்சி இருந்திருக்கணும். அப்படி நடக்கலை. மாறாக 50 பேரை ரோட்டில் நேரடியாக இறக்கி விட்டுருக்கிறாரு. இந்த இறக்கி விட்டதனுடைய விளைவு அவங்களுக்கு எந்த பயிற்சியும் இல்லாமல் இன்னைக்கு 40 பேர் செத்துருக்கிறாங்க. இன்னொன்று, இந்த 40 பேர் இங்கே தானே செத்தாங்க, மற்ற இடத்துல சாகலையே அப்படின்னா மற்ற இடத்துலையும் சாகணும்னு கேட்க வர்றாங்களா? எனக்கு அது புரியல. இந்த 42 பேர் செத்ததுக்கு இப்போ வரைக்கும் ஏன் சார் ரோட்டுக்கு வரல? ஆதவன் தீட்சண்யா தோழர் இருக்கிறாரு, தாமு ஏகாசாவினுடைய விருது வழங்கும் விழாவை உடனடியாக நிறுத்தினாங்க. ஏன் நிறுத்தினாங்க? தாமு ஏகாசாவுக்கும் இந்த சம்பவத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? தடுத்து நிறுத்தினாங்க. நீ வந்து அடுத்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுறதுக்கு 4 நாள் கன்சல்டேஷன் நடத்தியிருக்க. அதுவும் நேற்று வீடியோவில் இன்னும் வீரியமாக வருவோம்னு சொல்லி தமிழ்நாடே ஊரை போட்டு அடித்ததுக்கு பிறகு இன்னைக்கு வந்து நாங்கள் 2 வாரத்துக்கு தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன மாதிரியான மனநிலையை தமிழர்கள் மத்தியில் ஊக்குவிக்குது? நியூயார்க் டைம்ஸ் வந்து ஜேஎன்யூவில் பாஜக குண்டர்கள் கலவரம் நடத்தின போது ஒரு எடிட்டோரியல் எழுதினாங்க. It would not only sabotage the path of economic progress but also democracy in the nation. இந்த நாட்டில் ஜனநாயகத்தையே கேள்விக்குள்ளாக்கும் வகையில் பாஜக செயல்படுகிறது. ஏன் அதை சொல்றாங்க? ஒரு கும்பலை ஏவி விட்டு அந்த கும்பல் எதை வேண்டுமானாலும் நிகழ்த்தும். அந்த கும்பல்ல இருக்கக்கூடிய எல்லா பேரும் அதை செய்வானா? அப்படிலாம் நடக்காது எங்கேயுமே. கும்பல்ல 100 பேர் கும்பலா போறான்னா அதுல 2 பேர் போதும் கத்தியை தூக்குறதுக்கு. அந்த 2 பேர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவான். பாஜக தொண்டர்கள் அப்படிப்பட்ட மனநிலையில தான் இருக்காங்க. அப்ப நீங்க ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய அந்த செயல்பாட்டுக்கும் திரு தாவேகா விஜயனுடைய தாவேகாவினுடைய செயல்பாட்டுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்ல. ஆமா, நான் மட்டும் இல்லை அப்படின்றீங்களா? நான் மட்டும் சொல்லல. இது வந்து இன்றைய விடுதலை நாளிதழ். தமிழ்நாட்டில் ஆசிரியர்களுடைய தகைமையை அதிமுக கூட கேள்வி கேட்காது. நீட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தபோது ஆசிரியர்கிட்ட தான் போய் நின்றாங்க அதிமுக காரங்க கூட. ஆசிரியர் எழுதுகிறார், 93 வயது, 80 வருட பொது வாழ்க்கை அனுபவத்தில் அவர் எழுதுறாரு, ரசிகர்களை ஆர்எஸ்எஸ்க்கு குத்தகை விட்டு விட்டாரா விஜய்? அரசியல் கட்சியாக இன்னும் உண்மையாக மாறிடாத தனது வெறும் ரசிகர் மன்றங்களை ஆர்எஸ்எஸ்க்கு குத்தை விட்டுள்ளார் என்பதுதான் இதன் பின்னே ஒளிந்திருக்கும் உண்மை உலாவரத் தொடங்கிவிட்டது. இந்த லட்சணத்தில் நாடாளும் ஆசை வந்து இப்படி மக்களை பலியாக்க வேண்டுமா? மக்களே சிந்தியுங்கள், காணல் நீரை கண்டுகொள்ளுங்கள் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. ஒரு சின்ன கேள்வி, அதாவது இப்போ பாஜக விஜய்க்கு மட்டும்தான் ஒரு காமனாலிட்டி இருக்குன்னு சொல்ல வர்றீங்க. ஆனால் இதே போல ஆதரவு நிலையில் தானே வந்து சதி, காவல்துறையினுடைய தோல்வி, இந்த விஷயங்கள் எல்லாம் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளரும் சரி, தமிழ் மாநில காங்கிரஸ் வாசனும் சரி, அவர்களும் அதே தானே ஆதரவு நிலையில தானே பேசுறாங்க. அதே கும்பல் மனநிலையை தான் எடப்பாடி பழனிசாமி இதுல எடப்பாடிக்கும் பங்கு இருக்கு. அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்ல எடப்பாடிக்கும் பங்கு இருக்கு. அவர் என்ன சொன்னாரு? ஆம்புலன்ஸ் உள்ள வர்ற ஆம்புலன்ஸின் மீது கான்ஸ்பிரசியை கிரியேட் பண்ணது யாரு சார்? ஆம்புலன்ஸ் வெறும் வண்டியா வருதுன்றாரு. ஏன் சார் டெட் பாடி எடுக்க போறப்பயோ பாதிக்கப்பட்டவங்க எடுக்க போறையோ ஆம்புலன்ஸ் வெறுதா தானே சார் போகும்? உள்ளுக்குள்ள ஒருத்தர ஆம்புலன்ஸ் டிரைவரை படுக்க போட்டு இதுல ஸ்ட்ரெச்சர்ல இல்ல. அதை பத்தி நம்ம விரிவா பேசியிருக்கோம். இப்ப நம்ம கேட்கறது வந்து இந்த ஆதரவு நிலை இருக்குல்ல, விஜய்க்கு ஆதரவு நிலையில போவது அப்படின்றது ஏற்கனவே வந்து திரு ஆதவன் தீட்சையா சொல்லியிருந்தார், இதுல ஒரு சதி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எப்படியாவது ஆதரிச்சு தங்களுடைய பக்கம் வயப்படுத்தணும் அப்படின்ற பொதுவான விமர்சனம் இருக்கு. திரும்ப அதைத்தான் சொல்லியிருந்தார். அங்க அது வந்து நீங்க பிஜேபிக்கு அந்த இது விஷயம் சொல்றீங்க. அதிமுக முதல்ல இருந்தே அவங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு விஜய் அவர்கள் கட்சியை. அப்ப இவங்களுடைய ஆதரவுன்றதும் ஒரு அரசியல் கூட்டணி கணக்கோடு தான் நடக்குது. நேரடியாக கூட்டணி கணக்கு தான். இதுல வந்து முந்தி பழைய ஆர்எஸ்எஸ் செயல் திட்டம் அவனுடைய நோக்கம் என்னன்னா, விஜய் என்ற நபரின் மூலமாக தமிழ்நாட்டில் திராவிட இயக்க ஆதரவு வாக்குகளை, இடதுசாரி ஆதரவு வாக்குகளை, தமிழ் தேசிய ஆதரவு வாக்குகளை பிளவு ஏற்படுத்தி சிதறடிக்க வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரினுடைய நீண்டகால திட்டம். அந்த திட்டத்திற்கு பலரை பயன்படுத்த முயற்சி செய்தார்கள். ரஜினி பயன்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. நளின் மேத்தா என்கின்ற நபர் நியூ பிஜேபி புத்தகத்தில் ஆர்எஸ்எஸ் காரர்களுடைய பேட்டியே போட்டிருக்கிறார். அவனே சொல்றான், தமிழ்நாட்டில் பெரியாரை உடைக்கிறதுக்கு ஆள் வரணும், அதுக்கு ரஜினி பயன்படுவாங்க, அவர் தான் மாபை கிரியேட் பண்ணுவார்னு. அப்போ இதை பலர் மூலமா செய்ய பார்த்தாங்க, சீமான் மூலமா செய்ய பார்த்தாங்க, செய்ய முடியல. விஜய் அதை சக்சஸ்ஃபுல்லா எந்த கொள்கையும் இல்லாம ஒரு கூட்டத்தை நடு ரோட்ல வெறி பிடிச்ச மாதிரி அலைய விடுறாரு. இது நல்லா இருக்கே அப்படின்னு பாக்குறாங்க. இதுல ஏன் அதிமுக உள்ள வருது, ஏன் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ள வருது, ஏன் இவங்க பூரா வந்து ஒரே ஈகோசிஸ்டமா இருக்கிறாங்க அப்படின்னா, அதிமுக தன்னுடைய திராவிட சாயலை உதறி தள்ளி நீண்ட காலமாகிறது. அதிமுகவுக்கு திராவிட சாயல் இருந்திருந்தால் இந்த சம்பவம் நடந்த உடனே முதல் வதந்தியை கிளப்புனது யாருன்னா அதிமுகவுடைய எம்பி இன்பதுரை தான் கிளப்புறாரு. பவர் கட் பண்ணதுனால இது நடந்துச்சு அப்படின்னு. அவ்வளவு வீடியோ ஃபுட்டேஜஸ் நீங்களும் லைவ்ல பார்த்திருக்கீங்க, நானும் லைவ்ல பார்த்திருக்கேன். அவ்வளவு பேரும் பார்க்குறேன், எங்கேயுமே பவர் கட் நடக்கல. ஒரே ஒரு இடத்துல ஒரு ஃபிளாஷ் லைட் ஆஃப் ஆச்சு. அதுக்கு காரணம் ஜெனரேட்டர் ரூம்குள்ள பூந்து வயரை அறுத்துட்டாங்கன்றதுனால. இப்படி இருக்கும்போது இந்த பொய்களின் மூலமாக விஜய் அரசியல் ரீதியாக நீண்ட காலம் நீங்க தனியா நின்று சிதறடிக்க வேண்டாம், நீங்க இப்பயே உள்ள வந்துருங்க, இது பெருசா இருக்கு, இது நல்லா இருக்கு, நம்ம எல்லாரும் சேர்ந்து அறுவடை பண்ணுவோம்னு இந்த ஆசை காட்டும் வேலையை இப்போது
தொடங்கி இருக்கிறார்கள். விஜய் அந்த ஆசை காட்டலுக்கு இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும்னா நான் சொல்லலை. அவரும் அந்த இது வந்து ஒரு ஈகோசிஸ்டம். நான் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுவேன், நீங்க வர்ற மாதிரி வந்துருங்க அப்படின்ற கேம் பிளான் இது. அது வந்து இது போன்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. கட்சிகள் அவங்களுடைய செயல்பாடு குறித்து ஒவ்வொருத்தருடைய பேச்சுக்கள் குறித்தும் ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இதற்கிடையில் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்குன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த என்டையர் கரூர் சம்பவம் குறித்து அணுகிய விதம். அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு கார்டடாக அவங்க ரெஸ்பான்ஸ் இருக்கா, அதாவது ஒரு கண்டிக்கத்தக்கது வருந்தத்தக்கது அப்படின்னு ஒரு மேலோட்டமாக பேசிட்டு, இந்த தாவேகா குறித்து எல்லா கட்சிகளும் விமர்சனம் வருது பொதுத்தளத்தில். குறிப்பாக அவரோட வீடியோ குறித்தோ இல்லை அந்த கட்சி தலைவர் அந்த கட்சியினுடைய செயல்பாடு குறித்து வருது. ஆனால் காங்கிரஸ் கட்சி மட்டும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடையே இது அணுகிற மாதிரி தெரியுது தாவேகாவை விமர்சிப்பதில். அது ஒரு விஷயம் தென்படுது. இன்னொன்று பொதுவாக இருக்கக்கூடிய விமர்சனம், RSS உடைய பின்புலத்திலிருந்து இயக்கப்படுறார் விஜய் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படையாக வைக்கிறார். திருமாவளவனே கேட்குறார், காங்கிரஸை ஒரு கமிட்டி அனுப்புங்க ராகுல் காந்தியை கேட்குறார். ஆனால் அந்த கட்சி ஒரு மௌனம் காத்துட்டே இருக்குது. அவரும் உங்கள் கூட்டணியில் இருக்க எல்லாரும் பேசும்போது காங்கிரஸ் ஒரு பயண சாஃப்டான ஒரு நிலைப்பாடு எடுக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பிஜேபியிலேருந்து ஒரு ப்ரெஷர், உங்களுக்கு எதிராக ஆட்சிக்கு எதிராக அரசுக்கு எதிராக திமுகவை குறிப்பாக சதி திட்டம்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு செந்தில் பாலாஜி எல்லாம் விமர்சித்து நேரடியாகவே குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறாங்களே. இல்லை, காங்கிரஸினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதோ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்குள்ளார போய் நான் கருத்து சொல்ல முடியாது. இதில் அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை காங்கிரஸினுடைய செலக்டிவ் ஒரு என்ன சொல்றது சைலன்ஸ் ஆர் ஒரு எச்சரிக்கை உணர்வோட இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்களே. அதாவது அது பொறுப்புணர்வா கூட இருக்கலாம். அது எச்சரிக்கை உணர்வு நம்ம பொறுப்புணர்வா கூட பார்க்கலாம். அவங்க ஒரு அறிக்கையோ இல்ல கருத்தோ அதன் பிறகு நாம் அதன் மேல விமர்சிக்கிறதுங்கிறதோ பேசுறதுங்கிறதோ சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். அதை தாண்டி இப்போ அரசுக்கு எதிராக இப்போ RSS வழி நடத்துதா அப்படின்னு சொன்னா, அந்த கட்சியில கூட விஜய்ங்கிறவர் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். கூட இருக்கிறவங்க யாரு? கூட இருக்கக்கூடிய சிடி நிர்மல்குமாரனுடைய கொள்கை என்ன? அவர் எங்க அவர் எந்த இயக்கத்திலிருந்து வந்தவர்? RSSல இருந்து வந்தவர். இந்தியா முழுவதும் பல ஆயிரக்கணக்கான UPSC சர்வன்ஸ் தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருக்கிறாங்க ஒப்புதல் பெறுவதற்காக. அருண்ராஜ் விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே அதில் சேர போறன உடனே அவருக்கு பர்மிஷன் கொடுத்து அவரை நீக்கம் பண்ணி இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாரு? அவர் விஜய் கூட இருக்கிறாரு. அப்போ ஒரு RSSனுடைய மனநிலை பேட்டனும் TVK உடைய பேட்டனும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்க காஷ்மீர்ல ஒரு குழந்தை பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்படுது. அதே போல உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெண் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை பண்ணப்படுறா. நாடு முழுவதும் இந்த மாதிரி பல குற்ற செயல்கள் நடைபெறுது. எந்த இடத்துலலாம் பாஜக RSSக்கு தொடர்பு இருக்குதோ அந்த இடங்கள் எல்லாத்துலேயும் பாஜக RSS என்ன பண்ணும்னா, யாரு பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு எதிராக கொடிபிடிப்பாங்க. காஷ்மீரில் கொலை செய்யப்பட்ட குழந்தைகளுக்கு எதிராக பாஜக எம்பிகளை கொடியெடுத்துட்டு போனாங்க. உத்தரப்பிரதேசத்தில் கொலை செய்யப்பட்ட பெண்ணுடைய வாசல்ல சேர் போட்டு பாஜக RSS கூட்டம் உட்கார்ந்துட்டு அவங்களை மிரட்டுனுச்சு. இங்க தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது? தமிழ்நாட்டில் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு நானும் மனுஷன் தானே அப்பட்டமா முதல கண்ணீர் நீலி கண்ணீர் வடிக்கக்கூடிய விஜயை பார்த்து கேட்கிறேன், நீ மனுஷனான்னு கேட்கிற. முதல்ல நாம சாலையில போயிட்டு இருக்கிறோம், கண்ணுக்கு முன்னாடி ஒரு விபத்து ஏற்படுது, அரசு பேருந்துல போறக்கூடிய பேருந்து நின்றுடும், 40 பேர் 50 பேர் அப்படியே இறங்கி ஓடுவான், உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவான், அந்த இடத்துல இருந்து அவங்களை கிளியர் பண்ணிட்டு தான் அங்க இருந்து வெளில நடந்து போவாங்க. அடுத்த பயணம் அப்படிதான் தொடரும். உன் கண் முன்னாடி உன் தொண்டர்கள் கூட்டம், ஒரு ரசிகர் கூட்டம் செத்து மடிஞ்சு விழுந்துட்டு இருக்குது, செத்துக்கிட்டு இருக்கிறான். உன்னுடைய பாதுகாவலர்கள் சொல்றாங்க, உன்னுடைய டாக் பேக்ல சொல்றாங்க கூட்டம் பர்ஸ்ட் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. கண் முன்னாடி ஒரு குழந்தை 9 வயசு குழந்தை காண போச்சு, நீ நண்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க நண்பா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கண் பயந்து போய் தொடர்ந்து பயந்து போய் ஓடுறீங்க. ஓடி போய் உங்களுக்கு கொஞ்சம் குறைந்தபட்ச மனிதாபிமானம் இருந்திருந்தா, குறைந்தபட்ச குற்ற உணர்ச்சி இருந்திருந்தா, ஏன் நீங்க ஏர்போர்ட்ல இருந்தே ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, இல்ல அங்கேயே தங்குங்க, நீங்க போனா கூட்டம் பர்ஸ்ட் ஆகுது, உங்களுக்கு அடுத்த கட்ட தலைவர்களை போய் அங்க இருந்து பாதுகாக்க சொல்லுங்க. தமிழ்நாட்டினுடைய யாருங்க தளபதி? முதல்ல கூட்டத்தை வழிநடத்தி சரியாக கொள்கைப்படுத்தி அதை கட்டுப்படுத்தக்கூடிய தலைவன். நீ தலைவனா? நீ தளபதியா? பேர் வச்சுக்கிட்டா மட்டும் போதுமா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஏன் போனாருன்னு கேட்குறாங்க. பதபதச்சு போய் நம்பர் அதிகமாகிறத பார்த்துட்டு உடனடியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஓடி போய் களத்தில் நின்னார். எல்லா கட்சிக்காரங்களும் போய் நின்னாங்க. உன்னுடைய கட்சியில இருந்து ஒருத்தர் வந்தாங்களா? உன்னுடைய RSS சிடி நிர்மல்குமார் வந்தாரா? பாஜகவினுடைய கைகுலியா இருக்கக்கூடிய அருண்ராஜ் வெளில வந்தாரா? இன்னைக்கு கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில போட்டாரு ஆதவன்னு அந்த அவரு வெளில வந்தாரா? உன்னுடைய தலகர்த்தர்கள் யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல நின்று பேசினாங்களா?
இது வந்து ஆனா 3 நாள் கழிச்சு இப்படி இதை அவங்க முடிச்சிடுறேன். அதுக்கு 3 விளக்கம் நாள் கொடுத்திருக்காங்களே, இதனால போனா மேலும் வந்து அங்க ஒரு பதட்டம் அதுதான். ஏற்படுமோன்றதை அது கிடையாது. தவிர்ப்பதற்காக அது தான் போகலன்னு கிடையாது. அது சொல்லியிருக்காங்க. கிடையாது அவர்களுடைய நோக்கம். அயோக்கியத்தனம் முழுக்க முழுக்க இந்த கொலை குற்றத்தை, இந்த சாவுக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியும். செத்து போன ஒரு குடும்பத்தில இருந்து 41 குடும்பத்தில இருந்து யாராச்சும் ஒருத்தர் இதுக்கு காரணம் விஜய்னு கை நீட்டி சொன்னாங்களா? சொல்லல. ஆனா நீ ஒரு தலைவனாக என்ன செஞ்சிருக்கணும்? 3 நாள் வந்து கிரவுண்ட் அப்சர்வ் பண்றீங்க, தயார்படுத்துறீங்க. எப்படி யாரெல்லாம் இதற்கு எதிராக பேசுறாங்களோ அவர்களுக்கு எதிராக வந்து ஒரு கட்டுக்கதைகளை உருவாக்குறது. இவனுங்களுக்கு எல்லாமே சினிமா சார். இவனுங்களுக்கு எதை பார்த்தாலும் சினிமா. அதே ஊறி போயிடுச்சு மண்டையில. இது இப்ப விஜய் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும், விஜய் உட்பட சொல்றேன், எந்த தெளிவும் இல்ல. அவங்களுக்கு இது ஒரு சினிமா. இப்போ ஒரு இன்டர்வல் பிரேக் மாதிரி தான். இதுக்கப்புறம் தலைவர் வருவாரு, அடிப்பாரு, ஜெயிச்சிடுவாரு கிளைமேக்ஸ்ல அப்படிங்கிற மனநிலையில என்ன பண்றாங்க? கத்தி எடுத்துக்கிட்டு உள்ளார கூட்டத்துக்குள்ளார போனாங்க, ஸ்ப்ரே அடிச்சாங்க, கழுத்துல ஏறி மிதிச்சாங்க. ஏங்க உங்களுடைய 1.5 வயசு குழந்தை வாய் உடைஞ்சி கண் வெளியில வந்து செத்து போயிருக்குது. செத்து போன அத்தனை பெண்களும் தொண்டை காஞ்சு போய், ஈரக்குள்ள காஞ்சு போய், அந்த சிறுநீர்ப்பை நிரம்பி வெளியில மலம் வெளியில வந்து 8 மணி நேரமாக சிறுநீர் கழிக்க முடியாம, மலம் கழிக்க முடியாம, குடிக்க தண்ணி இல்லாம நின்னு போய் செத்துருக்கிறாங்க. அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம சிஎம் சார் நீ யாரு முதல்ல சிஎம்க்கு சவால் விடுறதுக்கு? அந்த அளவு தகுதியானாலா? தமிழ்நாட்டுல என்ன உன்னால நன்மை நடந்திருக்குது சொல்லு. நீ எப்படி கேள்வி கேட்கலாம்? அந்த குற்ற உணர்ச்சி இல்லாம மீண்டும் அந்த கூட்டத்தை, கொள்கையற்ற அந்த கூட்டத்தை, கலவரத்தை ஏற்படுத்துவது போல நீங்க வாங்க என் மேல கை வைக்காதீங்க, என் மேல கை வைங்க தொண்டர்களை. ஏன் முன்னாடி தானே உன் பவுன்சர் தூக்கி வீசுனா? ஒரே ஒரு நடிகை சார், ஒரே ஒரு நிதமன் சொல்றேன், ஒரே ஒரு நடிகை அரஸ்ட் விஜய்னு போடுறாங்க. அவங்களுக்கு கீழே 1000 வல்கரான ஒரு பேச்சு. சமூக வலைதளங்கள்ல யாரெல்லாம் விஜய் நோக்கி கேள்வி கேட்கிறாங்களோ, இந்த சம்பவத்தை நோக்கி கேள்வி கேட்கிறாங்களோ, அவர்களுக்கு எதிராக வன்முறை பேச்சு. இதுதான் ஆர்எஸ்எஸ் பேட்டர்ன். இததான் பாஜக ஆர்எஸ்எஸ். சார் விஜய் பேச ஆரம்பிச்ச உடனே, பேசுவதற்கு முன்பாக அடுத்த 24 மணி நேரம் முடியறதுக்குள்ளார அண்ணாமலை ஆதரவு தெரிவிக்கிறார், தமிழிசை ஆதரவு தெரிவிக்கிறாங்க. உடனே அமித்ஷா போன் பண்றாரு. சார் அவங்க பாஜக சார்பில் ஒன்றிய இதை மட்டும் முடிச்சிடுறேன். இல்ல கேள்விக்கு சேர்த்தே சொல்றீங்க. நீங்க வந்து இது ஒரு சினிமா, அரசியல் பண்படுத்தப்படாத கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதிர்ச்சி இல்லாத மாதிரி தான் நடக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டை வச்சுட்டு, அவர்களே வந்து இப்ப நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் ஓடு போயிட்டாங்க, ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இருந்து இயக்குதுன்னு சொல்லி வைக்கக்கூடிய விமர்சனத்தை எப்படி வழி நடத்துறதே ஆர்எஸ்எஸ் தான். கூட இருக்கக்கூடியவர்கள் தனிநபர்களை எடுத்து பாருங்க, அவர்கள் எந்த கொள்கையை சார்ந்தவர்கள். விஜய் யார் சொல்றதை கேட்கிறா? ஆர்எஸ்எஸ் கூட்டத்துல இருந்து வந்தவர்களை கூட வச்சுக்கிட்டு யார் அதுல இணை பொதுச் செயலாளர் யாரு? அது கொள்கை எதிரின்னு சொல்லி அதே பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் அவர் பிரகடனப்படுத்துறாரு. ஆர்எஸ்எஸ் சொல்ல பிஜேபின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு விஜய் இது வந்து அப்பட்டமா தெரியுது. ஒரு கவர்ச்சியினால, கொள்கை இல்லாத கூட்டத்தினால, அங்க இருக்கக்கூடிய சுய கட்டுப்பாடு ஒழுக்கம் இல்லாத அவர்களால ஏற்படுத்தப்பட்ட இந்த பேர் ஆபத்து, பேர் விபத்து. இன்னைக்கு அந்த கூட்டம் தான் அத்தனை அழிச்சாட்டிகள் சமூக வலைதளங்கள்ல பண்ணிட்டு இருக்குது. இன்னைக்கு பாஜக என்ன செஞ்சிருக்கணும்? இது பாதிக்கப்பட்ட செத்து போனவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறாங்களா? முதல் எடுத்த உடனே விஜய்க்கு ஆதரவு. கண்மூடித்தனமாக எப்படி அவர்களுடைய அந்த மாப் மென்டாலிட்டி ஒர்க் பண்ணுதோ அதே மனநிலை இன்னைக்கு குமார் போன்ற அரசியல் விமர்சகர் போன்றவர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை விதைக்கிறாங்க பாருங்க. நான் கேட்கல, நான் பார்க்கல, வீடியோல இருந்ததை கேட்டேன். கத்தி எடுத்துட்டு உள்ளார ஓடனா ஸ்ப்ரே. அதே பாஜக சார்பாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்தார்கள். அவர் யார் மீது குற்றச்சாட்டு வைக்கல. இது வந்து நாங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்கிறோம், மக்களுக்கு ஆதரவு திரட்டுறதுக்காக, மக்களுடைய ஆறுதல் சொல்வதற்காக திரு மோடி அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா நான் வந்திருக்கேன் அப்படின்ற விஷயத்தை அவங்க சொன்னாங்க. அவர்கள் எந்த அரசியலும் அவங்க பேசவே இல்லையா? சரி, தமிழ்நாட்டில் இவ்வளவு பேரிடர்கள் நடந்திருக்குது, நீங்க எந்த இடத்துக்கு வந்துறீங்க? தமிழ்நாட்டுல தூத்துக்குடி அதுதான் சொல்ல வரேன். வெள்ளம் வருது, மழை வருது, அந்த வெள்ளம் வந்த சுவடே போயிடும். அந்த வெள்ளம் வந்து சுவடே போயிடும், பாலமா வெடிச்சு போடும். அதுக்கப்புறம் நீங்க வருவீங்க, உங்களுடைய நிவாரண குழு தமிழ்நாட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் வந்து பாப்பீங்க, வெள்ளம் வந்ததோ புயல் வந்ததோ மறந்து போயிடும். அப்படி வந்த கூட்டம் ஒண்ணு வந்து லேட்டா வந்தா லேட்ன்றீங்க, உடனே அடுத்த நாள் வந்தாலும் விமர்சனம் குற்றச்சாட்டு வச்சா வந்து அதுல ஒரு சதி இருக்கு, அது ஒரு கூட்டணி முயற்சி ஆர்எஸ்எஸ் இயக்குதுன்னு சொல்வது. தாவேகா உருவாக்கக்கூடிய இந்த சதி கோட்பாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில அதுக்கு சப்போர்ட் சிஸ்டமா இன்னைக்கு யார் நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா பாஜக நின்னுட்டு இருக்குது. அதற்கு யார் வலு சேர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா பாஜக நிக்குது. நீங்க என்ன காரணம் வைக்கிறீங்க? என்ன தாவேகா என்ன குற்றச்சாட்டு சொல்லுதோ, இந்த கூட்ட மனப்பான்மையோட அவர்கள் அந்த
41 பேர் இறந்ததை பத்தி பேசல. ஆனா உள்ளார வந்து திமுக செய்த சதி, உள்ளார வந்து கத்தி எடுத்துட்டு ஓடிட்டு வந்தாங்க, எங்களுக்கு இந்த இடம் தான் சார். இந்த ஹேமமாலினி ஒரு அம்மா வந்தாங்களே, அவர் அந்த அனுராக் தாக்கூர் கரூர்ல இருக்கிறதுலயே 80 அடி சாலையை தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்காக ஒதுக்கி கொடுத்திருக்குது. ஆனா இவங்க என்ன சொல்லி இருக்காங்க, 500 பேர் 1000 பேர் கூட, நான் முடிச்சேன் அப்புறம் கேட்கட்டும், 500 பேர் 1000 பேர் கூட நிக்க முடியாத இடத்துல இந்த இவங்க பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா இருக்கிறதுலே பெரிய இடம் எது? தமிழ்நாடு காவல்துறை கொடுத்திருக்குது. இல்ல அது சம்பந்தமா தமிழ்நாடு அரசு வந்து விரிவான விளக்கம் கொடுத்துருச்சு. கரூர்ல இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்துட்டாரு. திரு குமார், நீங்க ஒரு குறுக்கீடு சொன்னீங்களே. அதாவது நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். 2019 அத்திவரதர் விழா நடந்தது. நீங்கள் சங்கி இந்து அமைப்புகள்லாம் அப்படி பண்ணிட்டுதுங்கிறத அவங்க தான் எல்லாம் பின்னால் இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறார் இல்லையா நண்பர் அமுதரசன். 5 கோடி பேர் வந்திருந்தாங்க. 45 நாளில் 5 கோடி பேர் அங்கே வந்துட்டு போயிருக்காங்க. எதையாவது ஒரு சின்ன திருச்செந்தூரில் ஒவ்வொரு வருஷமும் பல 50 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு வைகாசி விசாகம் மாசி திருவிழா. 50 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் வந்துட்டு போகிறாங்க. எங்கேயாவது அது நடக்குதா? ஒரு 25,000-30,000 பேர் வந்துட்டாங்க. வந்த உடனே அது அப்படி ஆயிடுது இப்படி ஆயிடுது நம்ம பேசுகிறோமே, அது ஏன் நடக்கலை அப்படின்னா ஒரே மைண்ட் செட் உள்ளவங்க இல்லாமல் சில விஷமிகள் உள்ள வந்திருக்காங்கன்னு சந்தேகம் இருக்கிறது. எல்லாரும் வார்த்தைகளை யோசிச்சு பேசுவோம். வார்த்தை யோசிச்சு பேசுவோம். குமார், நீங்க பேசக்கூடிய விஷயங்களுக்கு ஒரே நிமிஷம். தொண்டர்களை கட்டுப்படுத்திருக்கிறாரா? யாரையாச்சும் ஒழுங்குபடுத்திருக்கிறாரா? தன்னை பின்னால் பஸ்ல தடுத்து நிறுத்திருக்கிறாரா? அதை பத்தி பேசிருக்கிறாரா? திரு குமார், நீங்க வைக்கக்கூடிய ஒரே நிமிஷம். திரு குமார், நீங்க குமார் நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு நீங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும். உங்களுக்கு தரவுகள் இருந்தா நீங்க வந்து ஆணையம் முன்னாடி அப்பியர் ஆகி நீங்க இதெல்லாம் நீங்க தான் ஃபேஸ் பண்ணிக்கணும். விஷயத்துக்கு வாங்க. இல்ல நான் தான் இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கூட்டத்தில் சினிமா அவர் இன்னும் விஜய் வந்து இன்னும் அரசியல் தலைவராக வரல. அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சினிமா நடிகர், இன்னைக்கு தேதியில் அவர் சினிமா நடிகர். அவரை பார்க்கறதுக்கு எல்லா தரப்பு மக்களும் வராங்க. சினிமாவில் பார்த்தவங்க சினிமாவில் தானே பார்த்தோம், அவரை நேராக பார்த்துடலாம். ஏதோ நடந்திருக்கிறது. அரசாங்கம் அதை பின்னால் பாதுகாக்கணும் சார். அரசாங்கம் தான் பாதுகாக்கணும். நேற்று IAS அதிகாரி அமுதா என்ன சொல்கிறார்கள்? ஐயா 500 பேர் 500 பேரை நாங்கள் பாதுகாப்புக்கு போட்டிருந்தோம் என்று சொல்கிறார்கள். ஒரு நபருக்கு 20 பேர் என்று சொல்கிறார்கள். ஆனால் அங்கே வந்தது 10,000 பேர் என்று கணக்கிட்டு நாங்கள் 500 பேர் போட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அங்கே 100 பேர் கூட கிடையாது என்று அமுதார் சார், நான் வெளியே இருந்து பேசுறேன், கொஞ்சம் இருங்க. ஆக 30,000 25,000 பேர் போலீசார் அமுதரசன், நீங்க உங்க ரேஞ்சுக்கு என்னால பேச முடியாது. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. நான் எப்படின்னா ஒரு நாய் என்ன கடிச்சா நாய் அவர் பேசி முடிச்சிட்டாங்க. இல்ல அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கருத்து சொல்லுங்க. அதனால ரேஞ்ச் உண்மையை வச்சு பேசுங்க. பொய் அவதூற பேசாதீங்க. அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அமுதரேசன் கொஞ்சம் இருங்க. நான் உணர்ந்துகிட்டது நான் ஏத்துக்கிட்டதா நான் சொல்ல முடியுமே தவிர நான் நீங்க பேசுனதே நான் பேச முடியாது. நான் என்ன இருக்குதோ அதை தான் சொல்றேன். யார் செய்தாலும் யாருக்கு தப்பு நடந்திருக்கிறது, அந்த தப்புக்கு யார் பொறுப்புங்கிறது தான் இப்போ மெயின் கொஸ்டின். தப்புக்கு யார் காரணம்? எவ்வளவு பெரிய 41 பேர் இதுவரைக்கும் வரலாற்றில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிறைய சொல்லியாச்சு சார். இப்ப வந்து பாஜகவுடைய RSS ஒரு பேட்டர்ன் தெரியுது இங்க. அதன்படிதான் இங்க விஜய் செயல்படுறாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா குற்றச்சாட்டு. சார் லட்சக்கணக்கில் 50 லட்சம் 60 லட்சம் பேர் ஒரே நாள் வந்துட்டு போற இடத்துல கூட ஒரு சின்ன பிரச்சனை வரலையா? எப்படி இங்க வரும்? நீங்க எப்படி 4 பேர் கூட்டரிசல்ல செத்துறாங்க. இந்த நாள் வரைக்கும் அத்திவரதர் கோயில்ல 4 பேர் கூட்டரிசல்ல செத்துறாங்க. நூத்துக்கணக்கான பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஒண்ணுமே நடக்கலன்னு கதை கட்டாங்க. 5 கோடி எல்லாம் கிடையாது, 20 லட்சம் பேர் தான் வந்தது. அது அங்க நடக்கல சார். அத்திவரதர் ஆகாயத்துல வைகுண்டத்துல நடந்துச்சு. நம்ம இப்ப நெரிசலுக்கு மரணங்களுக்கு அப்புறம் வருவோம். நம்ம கேட்கக்கூடியது அவங்களோட ரியாக்ஷன் வந்து RSS அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பேசாதீங்க தயவு செய்து.
தயவு செய்து அப்படி பேசாதீங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாடு அதனால மாதிரியே இருக்கே தாவேகாவுடைய செயல்பாடு, சார், இங்க நடக்கக்கூடிய RSS விஷயங்கள், இதுல ஒண்ணுமே- ஆதரவு சார், வர்றது இல்ல தாவேகாவுடைய ஆதரவாளர்கள் வந்து ஒரு சமூக நிமிஷம். வலைதளங்கள்ல செயல்படுறதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பேட்டர்ன் அப்படியே இருக்கேன்னு சொல்லி நேரடியா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒரே ஒரு 10 செகண்ட்ல முடிச்சிடறேன் சார். 10 செகண்ட் முடிச்சு பொறுமையா கொஞ்சம் குறுக்கிடாம பாத்துக்கங்க. சொல்லுங்க. விஜய் வந்து ஆரம்ப காலம் முதலே எனக்கு பாஜக கொள்கை எதிரி, திமுக பாய்சன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் கூட மத்திய அரசு செய்தது. அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது பாட்டில் அது கடமையை செய்து கொண்டிருக்கிறது. எல்லா கட்சிகளும் எப்படி அதை அந்த விஷயத்தை அணுகிறாங்களோ அதை போல தான் பாஜகவும் அணுகியது. இன்னைக்கு அவங்க காங்கிரஸ்லேருந்து வேணுகோபால் தலைமையில் இன்னைக்கு விஜய்கிட்ட பேசிட்டதாகலாம் செய்திகளில் இருக்கிறது. ஆனால் அதுக்காக அதை வச்சு நம்ம பேச முடியுமா? எல்லா விஷயமும் எல்லாரும் பேசுவாங்க. நீங்க எதுக்கு திமுக அவங்கள ஆதரவாளர்கள் எதுக்கு இப்ப பாஜக கண்டு இவ்வளவு பயப்படணும்னு எனக்கு புரியல. உண்மையிலே நீங்க பயந்த மாதிரி கூட்டணி அமைந்தால், உண்மையிலே பயந்த மாதிரி நீங்க இல்ல கூட்டணி அமைந்தால் ஆர்எஸ்எஸ்ஓ பாஜகவோ அதிமுகவோ அல்லது விஜய் பார்ட்டியோ கூட்டணி அமைந்தா நீங்க டெபாசிட் இழந்துருவீங்க சார். திமுக அதை நீங்களே கொண்டு வந்துருவீங்க போல இருக்கு. அது வந்து 2024 தீர்மானிக்கணும். அது 2026 தீர்மானிக்கணும். அது பாருங்க, அப்படியே கூட்டணி வந்தா இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அப்படி ஒரு நிலைமை உங்க எண்ணம் முழுக்க மாதிரி எண்ணம் முழுக்க எப்படி கபலீகரம் பண்ணலாங்கிறது மட்டும்தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக செத்து போன பாம்பு ஒருபோதும் தலை தூக்க முடியாது. அதுக்காகத்தான் இப்படி நாக்க தொங்க போட்டுட்டு ஆர்எஸ்எஸ் அலைது. யாரு சிக்கறாங்கன்னு ஆர்எஸ்எஸ் பாஜக நாக்க தொங்க போட்டுட்டு எங்க சாவு விடுவோம், யார கபலீகரம் பண்ணலாம்னு பாஜக ஆர்எஸ்எஸ் அலைஞ்சிட்டு இருக்கு. ரெண்டு பேருக்கு என்டிஏ கூட்டணிக்கு வாங்க, எவனாச்சும் கூப்பிடுவானா? என்டிஏ கூட்டணிக்கு வாங்க. பாஜக எவ்வளவு கேவலமான கருத்துக்களை ரெண்டு பேருக்கு ஒரு வேண்டுகோள். மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்டிருந்தோம். தாவேகா தலைவர் விஜய் சங் பரிவார் அமைப்புகளோடு இயங்குவதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியிருப்பது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தோம். ஏற்கத்தக்கதுன்னு 59% மக்களும், நிராகரிக்கக்கூடியது 35%, கருத்தில்லை என்று 6% மக்கள். இதுக்கும் சேர்த்தே சொல்லிருங்க. திரு குமார், நீங்க சுருக்கமா உங்க கருத்தை சொல்லி முடிச்சிருங்க. ஏன்னா நீங்க ஒரே பிரதிநிதின்றனால அவங்களுக்கு கூடுதல் நேரம் கொடுக்குற, கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருங்க. தொல் திருமாவளவன் அவர்கள் எப்போதுமே சனாதனத்துக்கு எதிராக கருத்து பேசக்கூடியவர்கள். அவர் வாயிலே நான் தேனை வைக்கிறேன், இனிப்பு வைக்கிறேன், அவர் சொல்றபடி நடந்தால் நடக்கட்டும், நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்று நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். இதுதான் என்னுடைய நன்றி. நன்றி, உங்க கருத்துக்கு நன்றி. திரு ஆதவன் தீட்சின்யா, அதாவது வந்து அவருடைய வாய்மொழி பலிக்கட்டும், சொல்லுங்க, திருமாவளவன் அவர்கள் சொன்னது வந்து உண்மையாகட்டும், நல்லது அப்படின்ற கருத்தை சொல்றாரு. திரு விஜய் அவர்கள் தாவேகா வந்து இங்க என்டிஏ கூட்டணி பக்கம் வரணும், அது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. போலீஸ் சேர்த்து மக்கள் கருத்தை சேர்த்து அந்த விஷயத்தை பலரும் இல்லை, அந்த கருத்தை வந்து அவங்க பிஜேபி ஒரு சரியான நேரத்தில் கேட்டுக்குள்ளே வாண்டுற மாதிரி கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. வடிவேலை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி கரெக்டாக கேட்டுக்குள்ளே கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. இதுக்கு கொடுக்கப்பட்ட விலை 41 உயிர்கள்ன்றது தான் பெரிய துக்ககரமான விஷயம். விஜய் எந்த அளவுக்கு வந்து ஒரு பொறுப்பற்றவர், ஒரு தலைமை பண்பு இல்லாதவர், மனிதாபிமானம் இல்லாதவருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அவருடைய அந்த பேட்டிங்கிறத நான் மீண்டும் வலியுறுத்தி விரும்புகிறேன். சாதாரணமாக ஒருத்தர் மேலே ஒரு கால் பட்டுட்டா கூட தொட்டு கும்பிட்டு சாரின்னு கேட்கக்கூடிய ஒரு பண்பாடு நம்மக்கிட்ட இருக்குது. அது சரியாக தவறான்னு வேணால் நீங்கள் விவாதிக்கலாம் இல்லையா? ஆனால் அப்படி ஒரு பண்பாடு உள்ள ஒரு சமூகத்தில் 41 உயிர்களை கொன்று விட்டு அதை பற்றி எந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஒருவர் திமிர்த்தண்டமாக இருக்கிறார். நாம் வந்து மீண்டும் நம்முடைய அரசியல் வலிமையாக இருக்கும்ன்றாரு. 41 பேரை கொள்வது தான் உங்கள் வலிமை அப்படின்னா, அது இன்னும் கூடுதல் வலிமைன்னா 410 பேரை கொள்றதா, 4100 பேரை கொள்றதான்னு நான் கேட்க விரும்புகிறேன். அடுத்து 2 வாரத்துக்கு வந்து ரத்துன்னு சொல்கிறாரு, மீண்டும் வந்து வருவோன்னு சொல்கிறாரு. என்னை பொறுத்தவரையிலும் அது விக்கிரவாண்டியில் தொடங்கி அரியலூர், நாகப்பட்டினம், மதுரை, திருச்சி எல்லா இடங்களிலுமே கரூரை போன்ற ஒரு அசம்பாவிதம், ஒரு அழிவு நடப்பதற்கான சாத்தியங்களோடு தான் அவர் கூட்டங்களை நடத்தி முடித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையிலும் இந்த கடந்த காலத்தில் அவர் நடத்திய கூட்டங்களில், பிப்ரவரியில் தொடங்கியதிலிருந்து இதுவரைக்கும் நடத்திய கூட்டங்களில் அவர் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பொது சொத்துக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சேதாரங்கள், அந்தந்த கூட்டம் நடக்கக்கூடிய பகுதிகளில் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அழிமானங்கள், மனித உயிருக்கு பாதுகாப்பற்ற அவருடைய அச்சுறுத்தல் நடவடிக்கைகள், இன்றைக்கு 41 உயிர்கள் பலியாக்கப்பட்டிருக்கிற சூழலை கவனத்தில் கொண்டு கரூரில் கூட அவர்கள் முன்பே இந்த விஷயத்தில் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருந்தால் இவர்களை
இந்த பெரிய அழிவை தடுத்திருக்கலாம் என்பது எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிறது. ஆனால் அப்படி ஒன்று செய்திருந்தால் என்னுடைய ஜனநாயக உரிமையை பார்த்து திமுக அஞ்சுகிறது என்று சொல்லியிருப்பார்கள். இப்போது நான் சொல்ல விரும்புகிறேன், விஜய் என்பவர் அவர் எப்படி அழிந்தாலும் அழியட்டும், ஆனால் அவரை நம்பி போயிருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் நம்முடைய வீட்டு குழந்தைகள், அமைப்பாக திரட்டப்பட வேண்டிய குழந்தைகள், அரசியல் மயப்படுத்த வேண்டிய குழந்தைகள், நாட்டினுடைய பல்வேறு வளர்ச்சிகளுக்கு மேம்படுத்தப்பட்ட ஒரு நிலைக்கு போவதற்கு அவர்களை நாம் இந்த தற்காலத்தின் குழந்தைகளை அமைப்பாக்குவதும் அரசியலாக்குவதும் அவசியம். அந்த பொறுப்பை நாம் அனைவரும் உணர்ந்து செயல்படுவதுதான் இப்போது நமக்கு தேவையாக இருக்கிறது. வில்லனிடம் பேசி பேசி எப்போதும் ஒரு எதிரியை கற்பனை செய்து கொண்டே பேசக்கூடிய விஜயிடமிருந்து நமக்கு பஞ்சு டயலாக்கள் வேண்டுமானால் வரலாமே ஒழிய சமூகத்தின் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வோ தெளிவோ அவரிடம் இல்லை என்பதை வருங்கால சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, இப்போது அவர் பின்னால் திரண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் சொல்லி தெளிவுபடுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அரசியல் கட்சிகளுக்கும் சமுதாய இயக்கங்களுக்கும் எங்களை போன்ற எழுத்தாளர்கள், கலைஞர்கள் அனைவருக்குமே, ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இருக்கிறது. இதன் வழியாக விஜயை விட்டுவிடுங்கள், அவர் RSSனுடைய காலடிக்குள் போய் சரணடைந்து விட்டார், அவர்களுடைய கேட்டுக்குள் அவர் சென்று விட்டார், அவரை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் அவர் பின்னால் அணிதிரண்டவர் போல நாம் நம் பக்கம் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. ட்ரோல் மீடியாக்கள் வழியாக, பெய்டு மீடியாக்கள் வழியாக இன்றைக்கு விஜய்க்காக RSS கட்டமைத்திருக்கக்கூடிய, பிஜேபி கட்டமைத்திருக்கூடிய நெரேட்டிவை உடைத்து உண்மை நிலையை உணர்த்துவதற்கு ஊடகங்களும் சமூகத்தில் அக்கறை உள்ளவர்களும் தமிழ்நாடு அரசும் உடனடியாக பல வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய சோஷியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ என்ன அப்படின்றது குறித்து விரிவாக அவர் சொல்லியிருக்காரு. திரு இந்திரகுமார், சுருக்கமாக இந்த RSSனுடைய வசம் போய்விட்டார் அப்படின்னு ஒரு பக்கம் கருத்து நிறுவுது, இன்னொரு பக்கம் இந்த காங்கிரஸினுடைய அந்த செலக்டிவ் சைலன்ஸ், இல்லைன்னா ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இந்த விஷயத்தை அணுகிறது, தாவேகா மீதான விமர்சனம் இல்லை இந்த பிரச்சனை குறித்தான விமர்சனத்தில் வெறும் அனுதாபத்தோடு நிறுத்திக் கொள்வதற்கு இல்லையா, இதையும் சேர்த்தே உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுவீங்க. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் தொண்டர்கள் அங்கே போய் களத்தில் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு, இரங்கலை உடனே தெரிவிச்சிருக்கிறாரு. தொலைபேசியில் பேசியதாக அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வரல. தகவல்னு பல பேர் அதை தகவலாக பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது உறுதிப்படும் பொழுது அதை பற்றி பேசலாம். அதை தாண்டி ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த RSS வசம் அவர் போய்விட்டார்ன்ற அந்த ஒரு எச்சரிக்கையை வெளிப்படுத்துறாங்க இல்லையா, அந்த RSSனுடைய விமர்சிக்கக்கூடியவர்கள் திரு ஆதவந்திச்சினை கூட சொல்லியிருந்தார், அவர் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்றார். அது தெரிந்தும் இந்த காங்கிரஸினுடைய இந்த நிலைப்பாடு இருக்குல்ல, அதுதான் கொஞ்சம் ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்குதுன்னு பொதுவான ஒரு விமர்சனம் இருக்கு. இல்லை, காங்கிரஸ் பொதுவாகவே கட்சியினுடைய ராகுல் காந்தி RSS பற்றி மிக தெளிவாக பேசுவது போல மற்ற எல்லாரும் அப்படி பேசுறது கிடையாது. ராகுல் காந்தி அது குறித்து தெளிவாக முடிவு செய்கின்ற வரையிலும் கட்சியில் அது போன்ற குழப்பங்கள் இருக்கும். தமிழ்நாடு காங்கிரஸ் யூனிட்டை பொறுத்தவரையில் இந்த நேரத்தில் அவங்களுடைய சைலன்ஸ் தேவையில்லாதது. ஐ திங்க் நாளைக்கோ அல்லது நாளை மறுநாளோ கூட செல்வ பெருந்தகை அவர்கள் வெளியில் ப்ரெஸ் மீட்டில் கேட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அது குறித்து பதில் சொல்லுவார்னு தான் நினைக்கிறேன். சமூக வலைதளங்களில் காங்கிரஸ் கட்சிக்காரர்களே கூட பல பேர் விஜயை எதிர்த்து தான் பேசிட்டு இருக்காங்க. செல்வ பெருந்தகை பேசுகிறாங்க, மித்த காங்கிரஸ் தலைவர்கள் யாருமே ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் அணுகுறாங்க. இல்லை, இது காங்கிரஸ் பற்றிய பகுப்பாய்வா போச்சு அப்படின்னா இன்னும் விரிவாக பேச வேண்டியதா இல்லை. கேட்பது இந்த RSSனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாருன்றனால இந்த பிரச்சனையும் சேர்த்தே பேச வேண்டிய இல்லை. அதில் சிமிலாரிட்டிஸை மட்டும் நான் சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். RSSக்கும் விஜய்க்கும் ரொம்ப சுருக்கமாகவே சொல்லிடுறேன். RSS கும்பலாக இருக்கட்டும், விஜய் கும்பலாக இருக்கட்டும், ரெண்டுமே ஆதாரங்களை நம்பாது, பொய் செய்திகளை பரப்பும், கான்ஸ்பிரசிஸை மட்டுமே நம்பும். அது டெய்ட்டி ஒர்க்ஷிப்பு, இது ஹீரோ ஒர்க்ஷிப்பு. அதில் கடவுளின் பெயரால் எதை வேண்டுமானாலும் நிகழ்த்தலாம், இங்கே தலைவரின் பெயரால் எதை வேண்டுமானாலும் நிகழ்த்தலாம். அங்கே முஸ்லீம் என்னன்னாலும் பண்ணுவாங்கன்ற வதந்தி, இங்கே திமுக திராவிடம் என்னன்னாலும் பண்ணுன்ற வதந்தி. அங்கேயும் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டான், இங்கேயும் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டான். இதுக்கு மேலே RSS கும்பலாக தாவேகா கும்பல் மடைமாற்றப்படுவதற்கு எந்த விதமான கிளாசிக் எக்ஸாம்பிளையும் கொடுக்க முடியாது. விஜய் இதில் திருமாவளவன் அவர்கள் கூட விஜய் இதில் உழன்று இருக்கிறார் அப்படின்னு குறிப்பிடுறாரு. உழன்றெல்லாம் போல அவர் முழுமையாக உளுத்து போயிருக்கிறார் விஜய். அதைத்தான் அந்த வீடியோவில் வெளிப்படுத்தி இருக்கிறார். ரொம்ப ரொம்ப ஆபத்தான மிருகமாக விஜய் மாறி இருக்கிறார். நன்றி உங்கள் அனைவருடைய கருத்துக்கும். மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்காலம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.